Hi, it's Aitamaran. லாஸ்ட் வீக் வந்து கம்ப்யூட்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு பிகினர் டியூட்டோரியல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட இன்கம்ப்ளீட் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறது அந்த வீடியோலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டான பார்ட்ஸை சூஸ் பண்ணுறது தான் கஷ்டமான வேலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து மதர் போர்டு கிராஃபிக்ஸ் கார்டிலேருந்து ஆரம்பிச்சு எப்படி இந்த கீபோர்டு மவுஸ் வரைக்கும் கரெக்டான பார்ட்ஸை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுவும் கம்ப்யூட்டர் தான், இதுக்கு பின்னாடி இருக்கிற இதுவும் கம்ப்யூட்டர் தான், இதுவும் கம்ப்யூட்டர் தான், இதுவும் கம்ப்யூட்டர் தான். ஹைடெக்காக தெரியுற இந்த சைக்கிளுக்கு பின்னாடி இருக்கிறது கூட ஒரு கம்ப்யூட்டர் தான். கம்ப்யூட்டர்ஸ் பில்ட் பண்ணும்போது நிறைய பிகினர்ஸ் பண்ற தப்பு என்னன்னா பெஸ்ட் கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்கிறது. இது தப்பான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணும்போது i9 10900K வாங்கினேன். இது 10th ஜெனரேஷன்ல இருந்த ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர். இதோட ரேட் வந்து 45,000 rupees ஆச்சு, அந்த CPU மட்டும். சில பேரோட பட்ஜெட் வந்து வெறும் 50,000 ரூபா தான் இருக்கும். 50,000 ரூபா பட்ஜெட்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்க வேண்டிய இடத்துல வெறும் ப்ராசஸருக்கு மட்டும் அவங்க 45,000 rupees செலவு பண்ணாங்கன்னா மொத்த கம்ப்யூட்டரையும் பில்ட் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் எக்ஸ்பென்சிவான பார்ட்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன பர்பஸுக்காக நீங்க இந்த கம்ப்யூட்டரை பில்ட் பண்றீங்க, உங்களுக்கு செலவு பண்றதுக்கு என்ன பட்ஜெட் இருக்கு. சில பேர் வந்து வீடியோ எடிட் பண்றதுக்காக கம்ப்யூட்டர்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில இருந்தே ஒர்க் பண்றதுக்காக பில்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ட்ரேடிங் பண்றதுக்காக பில்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஆஃபீஸ்ல போயிருந்து ஒர்க் பண்றதுக்கு பில்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேம் விளையாடுறதுக்கு பில்ட் பண்ணுவாங்க. இன்னும் என்ன மாதிரிப்பட்ட கொஞ்சம் ஆக்வர்டான பீப்புள்ஸ் வந்து சைக்கிள்ல இருந்து வெளியில டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்காக கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிசி பில்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறது சொல்றேன். இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ண வேண்டிய விஷயங்கள், உங்களுக்கு என்ன பர்பஸுக்கு இந்த கம்ப்யூட்டர் தேவைப்படுது அண்ட் உங்களுக்கு செலவு பண்றதுக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்த விஷயம் ஃபியூச்சர் ப்ரூஃபிங். அதாவது நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் பண்ணும்போது இப்போ என்ன பர்பஸுக்கு உங்களுக்கு அது தேவைப்படுதுங்கிறதெல்லாம் தாண்டி நீங்க எத்தனை வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த 5 வருஷத்துல என்னென்ன பர்பஸுக்கெல்லாம் நீங்க அதை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பொறுத்து நீங்க பார்ட்ஸை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டரை நான் பில்ட் பண்ணும்போது இதுல USB 3.0 போர்ட்டே எனக்கு கிடையாது. எனக்கு அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குங்கிறது கூட தெரியாது. ஸோ ஃபியூச்சர் டைம் போக போக நான் ஹை ஸ்பீடான ஸ்டோரேஜஸ் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே ஸ்லோவா இருந்துச்சு. இது ஜஸ்ட் லைக் நான் ஸ்டோரேஜ் மட்டும் வச்சு பேசிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. இந்த லூப்ல நீங்க மாட்டிராதீங்க. கம்ப்யூட்டர் வாங்கும்போது நம்ம சூஸ் பண்ற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து CPU தான். இதுதான் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். உங்களோட கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குங்கிறத முடிவு பண்ண போறது இந்த குட்டி பையன் மட்டும் தான். இதை சூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பட்ஜெட் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லி போக முடியும். நீங்க ஹை ரேஞ்சுக்கு போக போக உங்களோட கிளாக் ஸ்பீட் நல்லா இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு நம்பர் ஆஃப் கோர்ஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க மிட் ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு எஃபிஷியன்சி அண்ட் பட்ஜெட் குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க ப்ராசஸரை சூஸ் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று கிளாக் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் கோர் கவுண்ட். இந்த ப்ராசஸர்ல 10 கோர்ஸ் 20 த்ரெட்ஸ் இருக்கு. இதுல 8 கோர்ஸ் அண்ட் 16 த்ரெட்ஸ் இருக்கு. இதுல என்ன இருக்கு அப்படின்னா 6 கோர்ஸ் அண்ட் 12 த்ரெட்ஸ் இருக்கு. மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரே நேரத்தில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஓபன் பண்ணி வைக்க போறீங்க. இந்த மாதிரிப்பட்ட யூஸ் கேசஸ் உங்களுக்கு இருக்குன்னா நிறைய கோர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் நீங்க கேம் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் தான் டார்கெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேசஸ்ல உங்களுக்கு மல்டி கோர்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுங்கிறது தெரியாது. சில கேம்ஸ் அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஆப்டிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ள மாடர்ன் ப்ராசஸர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா கோர் கவுண்ட் அதிகமாக தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து ரெண்டா பிரிச்சிடுறாங்க. எஃபிஷியன்சி கோர்ஸ் கொஞ்சம் லோ பவர் கன்சியூம் பண்ற மாதிரி இருக்கும். ஹை பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு சொல்லி தனியா பர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ், P கோர்ஸ் அண்ட் E கோர்ஸ்னு சொல்லி தனியா பிரிச்சிடுறாங்க. இதனால கோர் கவுண்ட் அதிகமா இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது. ப்ராசஸர் வாங்கும்போது அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ராசஸரோட நம்பர் தான். இது i3 3rd ஜெனரேஷன், இது i9 10th ஜெனரேஷன். இதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் ஜெனரேஷன். இதனால நிறைய புது ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி இங்க பாக்குறீங்கன்னா இது Ryzen 5, இது Ryzen 7, ஆனா இது 3rd ஜெனரேஷன், இது வந்து 7th ஜெனரேஷன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை விட இது கூட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பவுமே 5 greater than 7 தான். பட் அந்த ஜெனரேஷனை பொறுத்து புது ஃபீச்சர்ஸ் அண்ட் புது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதை சப்போர்ட் பண்ணும். அண்ட் இது வேற பிராண்ட் அப்படிங்கிறதுனால இந்த 7 விட இது பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கட்டாயமே கிடையாது. ஸோ ஒரே பிராண்டுக்குள்ள ஒரே லைனப்புக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் 2nd ஜெனரேஷன், இதுவும் 2nd ஜெனரேஷன், இது Ryzen 5 இருக்கு, இது Ryzen 7 இருக்குன்னா இதை விட இது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் வேற வேற ஜெனரேஷன்ஸ் இருக்கும்போது நீங்க அந்த கம்பாரிசன் பெஞ்ச்மார்க்ஸும் பார்க்க வேண்டியது இருக்கும். ப்ராசஸர் வாங்கும்போது நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னொன்று என்னன்னா, எல்லா ப்ராசஸர்லயும் இன்பில்ட்டா கிராஃபிக்ஸ் இருக்காது. அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கி மாட்டினா மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டர்ல அவுட்புட் தெரியும். சம்டைம்ஸ் இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட ரேட்லாம் 20,000 30,000 மாதிரி இருக்கும். பட் த பாயிண்ட் இஸ், நீங்க வாங்குற ப்ராசஸர்ல இன்பில்ட்டா கிராஃபிக்ஸ் இருக்குங்கிற மாதிரி நீங்க செக் பண்ணி வாங்குறீங்கன்னா உங்களால மதர் போர்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்து
2 இல்லைனா 3 மானிட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது ஒன் ஆஃப் த ரீசன் எதனால வந்து என்னால் 6 மானிட்டர் ஒரே பீஸில் கனெக்ட் பண்ணியிருக்க முடியுது அப்படிங்கிறது தான். எப்படி இப்போ ஃபோன்ஸ் வாங்கும்போது கூட சார்ஜஸ் கொடுக்கறது கிடையாதோ அதே மாதிரி ப்ராசஸர்ஸ் வாங்கும்போது சம்டைம்ஸ் கூலர்ஸ் நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இதை ஸ்டாக் கூலர்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த CPU கூடவே வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த கேஸில் பார்த்தாலே தெரியுதுல, இந்த பாக்ஸில் கூலருக்கு இடம் கிடையாது, எக்ஸ்ட்ராவாக நம்ம தனியாக கூலர் வாங்கி மாட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட் பண்ணுறது. பட் சம்டைம்ஸ் இதோட ரீசன் என்னன்னா இந்த ஹை எண்ட் போகும்போது ஸ்டாக் கூலர்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா இந்த ஸ்டாக் கூலர்ஸால இதை எஃபிஷியண்டாக கூல் பண்ண முடியாது. ஸோ இதனால நம்மள மாதிரிப்பட்ட கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக கூலர்ஸ் வாங்க தான் செய்வாங்க. ஈவன் தோ அது அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாலும். இந்த Ryzen 7ல எனக்கு இதே மாதிரி ஒரு கூலர் ஃப்ரீயாக கிடைச்சது. பட் இதை விட தனியாக நான் வாங்கி வச்சிருக்க கூலர் பெட்டரான டெம்பரேச்சர் எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக அண்ட் அகைன் காஸ்ட் கட்டிங்காக அவங்க என்ன பண்றதுன்னா சில ஹை எண்ட் ப்ராசஸர்ஸ் கூட வந்து கூலர்ஸ் கொடுக்கறது கிடையாது, நம்ம தனியாக வாங்க வேண்டியது இருக்கும். CPU-ல நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ராசஸர் நம்பர் கூடவே ப்ராசஸரோட வேரியன்ட். அதாவது இது i9 10900K 900ம் உண்டு, 900KF-ம் உண்டு. 900K-னா இதை அன்லாக் பண்ண ப்ராசஸர்னு அர்த்தம். 900KF-னா அதில் இன்டெகிரேட்டடா கிராஃபிக்ஸ் இருக்காதுன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டணுங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி AMD சைடில் இந்த CPU அண்ட் GPU எல்லாம் கிட்டத்தட்ட கம்பைன் பண்ணி APU அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆக்சலரேட்டட் ப்ராசஸிங் யூனிட். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு தனியாக கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் கூட அதை ஒர்க் பண்ண வைக்க முடியுங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்குறியான விஷயம், அட்லீஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. பட் அகைன் அதே மாதிரி இன்டெல் சைடில் கிராஃபிக்ஸ் அண்ட் அந்த CPU எல்லாம் சேர்த்து ஒரே மாதிரி APU கூடாங்கன்னு கிடையவே செய்யுது. பட் இருந்தாலும் சில பேர் வந்து ஒரே விஷயத்த அவங்க APU சொல்றாங்க, அஃபிஷியல் வெப்சைட்ல CPU மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் ஆர் சம் கன்ஃபியூஷன்ஸ். இதையும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கும். நல்ல ப்ராசஸர் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, நல்ல கூலரும் வாங்கணும். ஏன்னா ப்ராசஸர் யூஸ் ஆக அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு நமக்கு கூலர் தேவைப்படும். இது ஏர் கூலர் ஸ்டாக்காக நமக்கு இன்டெல் மாதிரிப்பட்ட ப்ராசஸர்ஸ் கூட குடிக்கிற கூலர். அண்ட் நம்ம கஸ்டமாக நம்ம தனியாக கூட கூலர்ஸ் வாங்கிக்கலாம். RGB வேணும்னா RGB, ஸ்டெல்த் வேணும்னா ஸ்டெல்த். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட இன்னும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து AIOன்னு சொல்லுவாங்க, ஆல் இன் ஒன் கூலர். அதாவது இதுலேயே பம்ப் இருக்கும், ரேடியேட்டர் இருக்கும், ஃபேன்ஸ் இருக்கும், டியூப்ஸ் இருக்கும். இதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக கஸ்டம் மேட் அந்த வாட்டர் டியூப்ஸ் எல்லாம் போட்டு கஸ்டம் வாட்டர் கூலர்ஸ் கூட நம்மளால பண்ண முடியும். நான் கூட அதெல்லாம் பார்த்தது கிடையாது, பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அதில் சில லைக் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். பட் தி திங் இஸ் கூல் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கலாம், RGB வச்சது வாங்கலாம், 3 ஃபேன்ஸ் இருக்கிறது வாங்கலாம், 2 ஃபேன்ஸ் இருக்கிறது வாங்கலாம். உங்களோட கேஸில் எந்த அளவுக்கு கூலர் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கூலர் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ராசஸரை நல்ல ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நார்மலான டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஹை டெம்பரேச்சர்ஸ் போக போக ஒரு 95-100 டிகிரிக்கெலாம் போயிட்டு இருக்குது உங்களோட ப்ராசஸர்னா அது த்ராட்டல் பண்ண ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் லைக் நீங்கள் கேம் விளையாடும்போது லேக்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கீழே மேலே ஏறி வந்துட்டு இருக்குங்கன்னா உங்களோட CPU-யோட டெம்பரேச்சரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். CPU வந்து பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னா மதர் போர்டு வந்து ஒரு அம்மா மாதிரிமா. ஒரு அம்மா வந்து குழந்தை எப்படி நர்ச்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த CPU மட்டும் இல்லாமல் மற்ற காம்போனன்ட்ஸ்க்கு தேவையான பவர் டெலிவர் பண்ணுறதும் இந்த மதர் போர்டு தான். கூடவே நமக்கு எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணுறதும் இந்த மதர் போர்டு தான். இதில் ஒரு பட்ஜெட் மதர் போர்டு 4000 மதர் போர்டுக்கும் ஒரு 15000 மதர் போர்டுக்கும் அப்படியே எங்கே போனால் ஒரு 25000-30000 மதர் போர்டுக்கு என்ன டிஃபரன்சஸ் இருக்குங்கிறது நம்ம வந்து பார்த்துடலாம். லோ ரேஞ்ச் மதர் போர்ட்ஸில் 2 RAM ஸ்லாட் இருக்கு. கொஞ்சம் மீடியம் ரேஞ்சுக்கு போகும்போது நமக்கு 4 RAM ஸ்லாட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஒரு NVMe ஸ்லாட் கூட கிடையாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 NVMe ஸ்லாட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு USB 3.0 போர்ட் கூட கிடையாது. இதில் வந்து மோர் தென் 3.0 அண்ட் அதுக்கு மேலே உள்ள போர்ட்ஸ் கூட நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மதர் போர்டில் வைஃபையும் கிடையாது, ப்ளூடூத்தும் கிடையாது. பட் இதில் அது கூட இருக்கு. அண்ட் இன்னும் இப்படி நம்ம வந்து சொல்லிட்டு போக முடியும். பட் சம் மதர் போர்ட்ஸில் உங்களால் மோர் தென் 1 கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் கனெக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் இந்த மதர் போர்டாக இருந்தாலும் சரி தான், இந்த மதர் போர்டாக இருந்தாலும் சரி தான். இந்த மதர் போர்டில் 3 கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வரைக்கும் என்னால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இன் தியரி வந்து எனக்கு 12 மானிட்டர்ஸ் ப்ளஸ் இங்கே ஒரு 2 மானிட்டர்ஸ் 14 மானிட்டர்ஸ் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மைனிங் ரிக் மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படுதுன்னா இன் தியரி உங்களால் 1, 2, 3 சொல்லி ரைசஸ் யூஸ் பண்ணி 3 கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். அந்த மதர் போர்ட்ஸில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட கிடைச்சிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் பின்னாடி மேக்ஸிமமாக வந்து 5.1 ஆடியோக்கு சப்போர்ட் இருக்கு. இதுலேயும் கிட்டத்தட்ட 5.1 ஆடியோ சப்போர்ட் தான் இருக்கு. பட் இந்த PC பார்க்குறீங்களா, இதில் வந்து கிட்டத்தட்ட அதுக்கு மேலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த SPDIF சொல்லி ஒரு போர்ட் சொல்லுவாங்க, அந்த போர்ட் ஆப்ஷன் இருக்கு. இன்பில்ட்டா வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்கு. இந்த மதர் போர்டில் இன்பில்ட்டா அதுவும் கிடையாது. இதில் இருக்கிறது 4 SATA ஃபார் ஹார்ட் டிஸ்க் அண்ட் SSDs. பட் இதில் NVMe அண்ட் we also have NVMe in other motherboards. So low
லோ பட்ஜெட்டில் போகும்போது நம்மக்கிட்ட நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். ஹையர் ரேஞ்சுக்கு போக போக நமக்கு அந்த காம்ப்ரமைசஸ்லாம் தாண்டி நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய ஹார்ட் டிஸ்க்ஸ் இருக்குது, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்ஸ் நிறைய நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களால் மதர் போர்ட்ஸ் வாங்க முடியும். நிறைய கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் மாட்ட போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மதர் போர்ட் வாங்க முடியும். இதில் வந்து நமக்கு வந்து லிக்விட் கூலிங் ஆப்ஷனுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. இதில் அதுக்கு ப்ராப்பரான பவர் டெலிவரி அண்ட் எல்லா விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க. RGBக்கு எந்த ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. RGB கண்ட்ரோலர்ஸ் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் பேனலுக்கு வந்து ஒரு பேசிக் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. உள்ள வந்து ஹைடெக்காக அந்த ரியல் டெக்ல இருந்து ஹை அண்ட் ஹைஃபை ஆடியோ சிஸ்டம் மாதிரி அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நீங்கள் மதர் போர்டு வாங்கும்போது அதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். சில மதர் போர்ட்ஸில் நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதர் போர்டு நீங்கள் பூட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை ஸ்க்ரீனில் ஒன்றுமே தெரியலனா உங்களால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மதர் போர்டில் பார்க்கும்போது அதில் வந்து EZ debug LED ஒரு LED கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த இடத்துல LED இருக்குங்கிறத பொறுத்து அது CPU ப்ராப்ளமா இல்லைனா வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராப்ளமா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த மதர் போர்டில் ஒரு ஸ்டேஜ் மேலே போயிட்டு கீழே வந்து அந்த கோடை கொடுத்துருப்பாங்க. சரி AO அப்படிங்கிற பட்சத்தில் ஆல் ஓகேன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான கோட் வச்சு நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குது, இதனால இந்த PC பூட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியும். இது மோஸ்ட் ஆஃப் த மதர் போர்ட்ஸில் இருக்குது. இன்னொரு பெக்யூலரான விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் என்னால் காட்ட முடியும். இது இப்போ பவர் ஆன் ஆன ஒரு ஸ்டேட்டில் தான் இருந்துட்டு இருக்கு. பட் என்னால் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ண முடியும். கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் RGB லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு USB Type-C கேபிள் வச்சோ இல்லை USB கேபிள் வச்சோ உங்களோட ஃபோனை உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். விச் மீன்ஸ் இது ஆன் ஆகாத ஸ்டேட்டில் கூட இதை ஒரு சார்ஜராக உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அந்த மதர் போர்ட்ஸில் இருக்காது. PSU அதாவது பவர் சப்ளை யூனிட். கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக நம்ம பில்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பவர் கொடுக்கறதும் முக்கியம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு பவர் ட்ரா பண்ணுதுங்கிறத பொறுத்து நீங்கள் பவர் சப்ளை ப்ராப்பராக வாங்குற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த சீப்பான 450 வாட்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அதுக்கு மேலே 650 வாட்ஸோ 1000 வாட்ஸோ இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்க்குற அந்த பவர் சப்ளை யூனிட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறத பொறுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வாங்கலாம். இது கம்ப்ளீட்டாக மாடுலர்னு சொல்லுவாங்க. எல்லா கேபிள்ஸும் உங்களால் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ தேவையில்லாத ஆணிகளை நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதில் அப்படி கிடையாது. எல்லா கேபிள்ஸும் உங்க கூடவே தான் வரும். உங்களால் அதை எதுவுமே ரிமூவ் பண்ணிக்க முடியாது. பட் இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது. சில இதில் ரேட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. கோல்டு, ப்ரோன்ஸு, சில்வருங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அந்த PSU எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதை இண்டிகேட் பண்ணும். விச் மீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக பவரை வந்து ஹீட் மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது லாஸ் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் லைக் யூ கேன் ரிசர்ச் மோர் அபவுட் தட். பட் த பாயிண்ட் இஸ் கம்ப்யூட்டரை நீங்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக பில்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான பவரையும் கொடுக்க வேண்டியது உங்களோட ரெக்யர்மெண்ட் தான். இதுக்கு கரெக்டாக பவர் சப்ளையை நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது இருக்குங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சில பவர் சப்ளைஸில் அதாவது இந்த SMPSலாம் பார்க்குறீங்களா, இதில் கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள கனெக்டஸே கிடையாது. விச் மீன்ஸ் இதை வச்சு நீங்கள் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை கனெக்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் நாட் இன் லக். அன்லஸ் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸில் உங்களுக்கு பவரே தேவைப்படலைன்னா பிரச்சனையே கிடையாது. பட் கொஞ்சம் ஹை எண்டுன்னு நீங்கள் போகும்போது நீங்கள் எப்படியுமே பவர் கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி 8 பினோ 6 பினோ சம்டைம்ஸ் ஈவன் மோர் உங்களுக்கு தேவைப்படும். யூ வில் பி அவுட் ஆஃப் லக். மெமரி அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த RGB ரேம்ஸ், கீழே இருக்கிற இந்த USB டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, SSD, அதுக்கப்புறம் NVMe M.2 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இது எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது. ஏன் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்கிற அந்த VRAM கூட ஒரு டைப் ஆஃப் மெமரி தான். மெமரியை 2 டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று கிட்டத்தட்ட அந்த பிரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்டரி மெமரின்னு சொல்லுவாங்க. பிரைமரி மெமரி நம்மளோட ஷார்ட் டர்ம் மெமரி மாதிரி. இப்போ ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வேலையோட டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது பிரைமரி மெமரியில் இருக்கும். டெக்னிக்கலி நம்மளோட ரேம்லையும் VRAMலையும் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட சப்கான்சியஸ் மெமரி மாதிரி இந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வச்சிருப்போம். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு நிறைய இது இருக்கு. பட் நம்ம ரேமை வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானது 2 தான். ஃபர்ஸ்ட் விஷயம் அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு ரேம் ஸ்டிக் நீங்க வாங்குறீங்க, இதனோட கம்ப்யூட்டர்ல இருக்கிறது எல்லாமே 8 ஸோ 8x4 = 32 GBக்கு இங்கே ரேம் இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து இந்த ரேமால் டேட்டாவை வந்து ரீட்ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த 2 முக்கியமான விஷயங்கள். ஆப்ஷனலாக இருக்கிறது அந்த ரேமில் வந்து RGB லைட்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறது. தட்ஸ் பர்சனல் ப்ரெஃபரன்ஸ். சரி, இப்போ நம்ம ஸ்டோரேஜுக்கு வரும். ஸ்டோரேஜில் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி நிறைய ஃபார்ம் ஃபேக்டர் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எதாவது ஒரு ஃபைல்ஸை காப்பி பண்ணி டக்குன்னு இன்னொரு ஊருக்கு கொண்டு போகணும்னா நீங்கள் வந்து USB டிஸ்க்ஸோ இல்லைனா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ஸோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு பூட் டிரைவ் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஹார்ட் டிஸ்கோ SSDயோ இல்லாட்டி NVMe M.2 வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பிரைஸ் டிஃபரன்ஸ் தான். இது பெருசாக இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ரீட் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். அல்டிமேட் எண்டில் உங்களுக்கு NVMe M.2 இருந்துட்டு இருக்கும். இது வந்து ஸ்பீடாக இருக்கும், ஆனால்
காஸ்ட்லியாக இருக்கும். அட் த சேம் டைம் இதை கம்பேர் பண்ணும்போது இது ரிலேபிளாக இருக்கும். ரெண்டையும் இப்போ நான் கீழே போட்டேன்னா இதை விட இது கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் எனக்கு டேட்டாவை ரிட்டைன் பண்ணுங்கிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் கேரண்டி இருக்கும். பட் அட் த சேம் டைம் இது சீக்வன்ஷியல் ஆக்சஸ் அப்படின்னா இந்த பழைய டேப் ரெக்கார்டர்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு பாட்டை அடிச்சு விடணும்னா நம்ம ஃபார்வர்டுக்கு ரிவைண்ட் பண்ணிட்டோ இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அடிச்சு விடணுங்கிற மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி நடுவில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். சரி ஃபைன், நடுவில் இருக்கிறது நம்மளோட SATA SSD. இது ரெண்டுக்கும் மிட் ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைஸும் ரெண்டுக்கும் நடுவில் கம்பேரிட்டிவாக ஒன்று இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறத பொறுத்து நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட செட்டப்பில் என்னவா இருந்துட்டு இருக்கும்னா, அகெயின் இதில் 2 NVMe இருக்கும். இதில் ஒன்று இருக்குது, இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட பின்னாடி வந்து இன்னொரு போர்ட் இருக்கு, ஸ்லாட் இருக்கு, அதில் இன்னொரு NVMe M.2 நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சில மதர் போர்ட்ஸில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த NVMe எல்லாம் இருக்குல்ல, 2 NVMe கனெக்ட் பண்ணும்போது இதில் கொடுத்துருப்பாங்க அதாவது SATA வழியாக நம்ம எக்ஸ்டர்னல் அடிஷனல் ஹார்ட் டிஸ்க்ஸோ இல்லை SSDயோ கனெக்ட் பண்ணலாங்கிறது ஆப்ஷன் இருக்கும். பட் நம்ம NVMe ஆட் பண்ணும்போது சில போர்ட்ஸை டிசேபிள் பண்ணிடுவாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர் ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து உங்களோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பொறுத்து நீங்கள் சிங்கிள் ஒரு 2 TB 4 TB இல்லை அதுக்கு மேலே சிங்கிளாக ஒரு NVMe வாங்குற மாதிரி இருக்கலாம். இல்லை 2 சின்னதாக வாங்கி போட்டு பூட் டிரைவுக்கு மட்டும் அதை செட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களால் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்ஸோ இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ஸும் வாங்கிக்க முடியும். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 3 எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன். இதில் 2 இருக்குது, இதில் 1 நான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்ரெடி உள்ள ஒரு இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், 2 NVMe இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா நான் மோஸ்ட் ப்ராபபிலி ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் தான் போவேன். எனக்கு ரைட் ஸ்பீட் பிரச்சனை கிடையாது. அண்ட் அகெயின் எனக்கு இதுக்கு மேலே அங்கே கனெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிடேஷன் இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும் என்னன்னா, நம்ம மதர் போர்ட்ஸில் வந்து சில போர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதர் போர்டை பார்த்தீங்கன்னா இதில் 2 4x லைன் இருக்குல்ல, இதில் எக்ஸ்டர்னல் அடாப்டர்ஸ் மாதிரி நீங்கள் சில விஷயங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மதர் போர்டில் வந்து வைஃபை இல்லைன்னா வைஃபை அடாப்டர், எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டோரேஜ் டிவைஸுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது, NVMe ஸ்லாட் உங்களோட மதர் போர்டில் இல்லை ஆனால் உங்களுக்கு NVMe வாங்கி மாட்டணுங்கிற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்லாட்டில் எக்ஸ்பான்ஷன் ஸ்லாட் வச்சு கூட உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். GPU அதாவது கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ். இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வச்சு கேம் விளையாடலாம், கேம் மட்டும்தான் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் இல்லை. ஒரு காலத்தில் கேமிங்க்கு மட்டுமே யூஸ் ஆகிட்டு இருந்த இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இந்த காலத்தில் கிட்டத்தட்ட எல்லா பர்பஸுக்குமே எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு, கிரிப்டோ மைன் பண்ணுறதுக்கு, AI ஆக்சலரேஷன், மிஷின் லேர்னிங், இன்ஃபேக்ட் வீடியோ கேம் விளையாடுறதுக்கு கூட சொல்லிக்கலாம். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸை வாங்கும்போது உங்களோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறவரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வாங்குறது நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நிறைய VRAM கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு கேமராக இருந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பின்னாடி இருக்கிற மாதிரி இந்த RTX சீரிஸில் இருக்க 3060 இல்லை 3080 Ti வாங்கலாங்கிற மாதிரி இருக்கும். இது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு எனக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் தேவையில்லை, என்னோட மதர் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணால் எனக்கு டிஸ்பிளே அவுட் வர மாட்டேங்குது, எனக்கு ஜஸ்ட் மானிட்டர் கனெக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா லோ எண்டில் இந்த மாதிரி 210 இந்த மாதிரிப்பட்ட கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வாங்கிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் இருப்பாங்க, இல்லை எனக்கு வந்து என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா ஒரு 100 மானிட்டரை கனெக்ட் பண்ணி நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிப்பட்ட பீப்புள்ஸ்க்கு வந்து சிங்கிள் லேனில் இருக்கிற ஏதாச்சும் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வித் மல்டிபிள் போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சில பெக்யூலியரான விஷயங்கள்லாம் இருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டை வாங்கும்போது நம்ம பார்க்க வேண்டியது அது எந்த வெர்ஷனில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதோட லைக் கிராஃபிக்ஸ் கார்டு நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1060 சொல்லுவாங்க. 1060 சொல்லும்போது இந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அந்த 1000 சீரிஸ் கிராஃபிக்ஸ் கார்ட்ஸில் உள்ளது. இதோட மாடல் நம்பர் 60, அதாவது 10ங்கிறது சீரிஸ், 60ங்கிறது இதோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற மாதிரி. ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆக நமக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இன் தியரி இது வந்து 1060, இதில் இருக்கிறது வந்து 3060. கிட்டத்தட்ட இதை விட இது வந்து லேட்டஸ்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு, 2 ஜெனரேஷனுக்கு அடுத்து வந்தது, டெக்னிக்கலி 4 வருஷம் கழிச்சு வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்னதான் இது சைஸில் சின்னதாக இருந்தாலும் இதை விட இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பவரும் கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக ஜெனரேஷன் கேப்பு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும்னா ஜெனரேஷன்ஸ்க்கு இடையில கம்பேர் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். நான் ப்ராக்டிகலி AMD சைடில் பெரிய அளவுக்கு நான் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணது கிடையாது. என்கிட்ட ஒன்று இருக்குது, சும்மா மானிட்டரில் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேனே தவிர இதை நான் எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணதில்லை. பட் பேஸ்ட் ஆன் NVIDIA வச்சு நான் சொல்கிறேன், ஐம் ஆல்சோ an NVIDIA ஃபேன். இட்ஸ் பீங் குட், அட் த சேம் டைம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது இந்த காலத்துலங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த கார்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது 3060 கம்பேர் பண்ணும்போது 3080 Ti வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுவே இப்போ 3060 இருக்குது, இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் 40 சீரிஸில் 4050 வந்து இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம்
பண்றதுக்கும் சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஜெனரேஷன் நம்ம மேலே போகும்போது ஒரு நம்பர் கம்மியானா கூட ஓரளவுக்கு ஐடென்டிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால வாங்கிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் நீங்க வந்து என்ன பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு கூலிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் 1060 தான், இதுவும் 1060 தான். இது சிங்கிள் ஃபேன், இது வந்து 3 ஃபேன் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். which means that's one advantage. at the same time சின்ன கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்ல உங்களுக்கு இருக்கிற போர்ட்ஸ் கம்மியா இருக்கலாம். இதுல மேக்ஸிமம் 4 போர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 5 போர்ட்ஸ் இருக்கு, பட் ஸ்டில் 4 தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த போர்ட் சப்போர்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ நீங்க நிறைய மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா இந்த 210ல பாத்தீங்கன்னா வெறும் 3 போர்ட் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த டைட்டன் சீரிஸ் அண்ட் இந்த குவாட்ரோ சீரிஸ்ல உள்ள கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்ல இருக்கிற எல்லா போர்ட்ஸையுமே யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இது வரைக்கும் அதை பார்த்தது கிடையாது, நேரா யூஸ் பண்ணது கிடையாது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 5 போர்ட் இருந்தாலும் சரி, 6 போர்ட் இருந்தாலும் சரி, NVIDIA கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்னா அதுல 4 மானிட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணிக்க முடியலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த இதுல எவ்வளவு VRAM இருக்குங்கிறத செக் பண்ணணும். இதுல 3 GB VRAM இருக்கு, இதுல வந்து 6 GB VRAM இருக்கு. இது கிட்டத்தட்ட ஐ திங்க் ப்ராபப்லி அரௌண்ட் லைக் ஒரு 2 GB இல்ல 1 GB இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுல வந்து 12 GB இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுல கிட்டத்தட்ட 16 GB ஆர் அரௌண்ட் 12 GB இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க AI ரிலேட்டடான ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு VRAM நிறைய தேவைப்படும். அந்த மாதிரி பட்ட பட்சத்துல நீங்க யூனோ ஹையஸ்ட் எண்டுங்கிற மாதிரி போறதை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நீங்க போதுமான VRAM இருக்கா அப்படிங்கறத பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். when it comes to monitors, I'm kind of a scientist myself. மானிட்டர்ஸ் வாங்கும்போது பார்த்து வாங்குறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது ரெசல்யூஷன். இந்த மானிட்டர் 1920 by 1080 பிக்சல் மானிட்டர். அதாவது லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் 1920 பிக்சல் இருக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும் 1080 பிக்சல் இருக்கும். மல்டிப்ளை பண்ண ஒரு பெரிய நம்பர் இருக்கும். அத்தனை நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் வந்து இந்த மானிட்டர்ல இருந்துட்டு இருக்கு. இந்த மானிட்டர் வந்து 4K மானிட்டர், UHD ன்னு சொல்லுவாங்க. இந்த மானிட்டர் அந்த மானிட்டர் பார்க்கிறதுக்கு ஒரே சைஸ்ல இருந்த மாதிரி தெரிஞ்சாலும் இதுல இந்த மானிட்டர் கம்பேர் பண்ணதை விட 4 டைம்ஸ் அதிகமான பிக்சல்ஸ் இருக்கு. சோ இந்த மானிட்டர்ல இமேஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பரா தெரியும். ஒரு பிக்சல் அப்படிங்கிறது ஒரு சின்ன LED பல்ப் மாதிரி, அதால ஏதாவது ஒரு கலர்ல எரிய முடியுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமா எல்லாம் சேர்ந்து கூட்டமா எரியும் போது உங்களுக்கு பிக்சர் தெரியும். நீங்க ஒரு சிங்கிள் பர்சன் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா கிராஃபிக்ஸும் எனேபிள் பண்ணி சூப்பர் கிளியாரிட்டியில தெரியணும்னா நீங்க 4K மானிட்டர்ஸ் சூஸ் பண்றதுல லாஜிக் இருக்கு. இல்ல நீங்க ஆன்லைன் மல்டிபிளேயர் இந்த PUBG கேம்ஸ் மாதிரி விளையாடுவீங்க, நிறைய FPS உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த 1080 இல்ல 2K மானிட்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு 13 இன்ச் லேப்டாப். நீங்க பாக்குற எல்லா மானிட்டர்ஸும் 27 இன்ச், இது மட்டும் 28 இன்ச். ஸோ நீங்க ஒரு சிங்கிள் மானிட்டர் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படியும் அது சின்ன சைஸா இருந்தாலும் சரிதான், இல்ல பெரிய சைஸா இருந்தாலும் சரிதான், நீங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்து கம்ஃபர்டபுளா நீங்க கண்டிப்பா அடாப்ட் ஆயிருவீங்க. ஸோ இட் டசன்ட் மேட்டர் நீங்க சிங்கிள் PC வச்சிருக்கீங்க ஆர் சிங்கிள் மானிட்டர் செட்டப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பெரிய மானிட்டர் வாங்கினாலும் சின்ன மானிட்டர் வாங்கினாலும் நார்மல் யூஸுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. அன்லஸ் இல்ல எனக்கு வந்து நான் மூவிஸ் நிறைய பார்ப்பேன், 2 பேர் 3 பேரா சேர்ந்து இந்த மூவிஸ் பார்க்க போறோம்னா நீங்க 27 இன்ச்னா 1080 பிக்சல்ஸ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்து பாக்குறீங்கன்னா, சப்போஸ் நீங்க 4K போறீங்கன்னா ஒரு 32 இன்ச்சுக்கும் உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், இது 4K, இது வந்து 1080. சைஸ்ல பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. குவாலிட்டிலையும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால இதுல உள்ள குவாலிட்டிக்கும் இதுல உள்ள குவாலிட்டிக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து எனக்கு இதெல்லாம் எனக்கு பத்தவே செய்யாது, நான் மல்லாக்கப்படுத்த விட்டத்தை பார்த்துட்டே டிவி பார்க்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பட்ட கேஸ்ல நீங்க பெரிய மானிட்டர்ஸோ இல்ல டிவியோ கூட உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் கூட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யூஸ்வலா இங்க இருந்து நம்ம வந்து மல்லாக்கப்படுத்துறது, கேம் விளையாடுறது, லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அண்ட் மூவிஸ் பார்க்கறதுலாம் இங்க நடந்துட்டு இருக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா விட்டுக்கும் ஹைட்டுக்கும் என்ன ரேஷியோ இருக்குங்கிறது அர்த்தம். பழைய CRT மானிட்டர்ஸ்லாம் 4/3 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா விட்டு வந்து 4 டைம்ஸ் இருந்துச்சுன்னா ஹைட் 3 டைம்ஸ் இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து ஒயிட் ஸ்கிரீன் மானிட்டர்ஸ். இதை விட ஒயிட் ஸ்கிரீன்லாம் உள்ள அல்ட்ரா ஒயிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய மானிட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா இது என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்குங்கிறது எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் இருந்துட்டு போட்டு பட் வாட் டஸ் இட் டூ டு மீங்கிற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது மூவி பார்க்கும்போது மேலையும் கீழையும் ஒரு பிளாக் பார் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் சினிமேட்டிக் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மூவி பார்க்கும்போது இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னும் வைடர் மானிட்டர்ஸ் வாங்கும்போது அந்த கேப்பே இல்லாம உங்களால மூவி பார்க்க முடியும். அட்லீஸ்ட் அந்த கேப் சின்னதாச்சும் ஆகுங்கிற மாதிரி இருக்கும். இல்ல நான் ஆன்லைன்ல வெப் சீரிஸ் மட்டும் தான் பார்ப்பேன், எனக்கு யூடியூப் வீடியோஸ் மட்டும் தான் பார்ப்பேன்னா மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் வீடியோஸ்லாம் 16:9 தான் மேக் பண்ணிருப்பாங்க. அதனால உங்களுக்கு இந்த கிராப் தெரியவே செய்யாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து வியூவிங் ஆங்கிள். வியூவிங் ஆங்கிள்னா இந்த ஸ்கிரீனை எந்த அளவுக்கு சைட்ல இருந்து உங்களால பார்க்க முடியும், கண்டென்ட் கிளியராங்கிற மாதிரி அர்த்தம். பழைய கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்ல வந்து சைட்ல இருந்து பார்க்கும்போது நெகட்டிவா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா அது வியூவிங் ஆங்கிள்
பிரச்சனை தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வாங்குற எல்லா மானிட்டர்ஸும் ஐபிஎஸ் மட்டும் தான் வாங்குவேன். இதனால அந்த வியூவிங் ஆங்கிள் அந்த மானிட்டர் தலைகீழா மவுண்ட் பண்ணாலோ வெர்டிகலா மவுண்ட் பண்ணாலோ எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னால எங்க இருந்து பார்த்தாலும் அந்த கண்டென்ட்டை கிளியரா எந்த குவாலிட்டி லாஸும் எந்த ஒரு டிஃபரெண்டான எஃபெக்ட்ஸ் எல்லாமே என்னால பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது பேனல் டைப்ஸ். இது வந்து ஐபிஎஸ் பேனல். இதோட வியூவிங் ஆங்கிள் சூப்பரா இருக்கும். இதை தாண்டி டிஎன் பேனல்ஸ், விஏ பேனல்ஸ், அதுக்கப்புறம் ஓலெட், கியூலெட், இந்த ஏமோலெட்ங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இதுல பாக்குறீங்கன்னா இந்த பிளாக் ஏரியால எல்இடிஸ் எரியவே செய்யாது. அதனால பிளாக்லாம் சூப்பர் ஷார்ப்பா தெரியும். பட் இங்க ஒரு டைப் ஆஃப் ஒரு க்ளோ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குல்ல, இந்த ப்ராப்ளம் ஐபிஎஸ்ல இருந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா வேணுங்கிறத பொறுத்து நீங்க ஒரு மானிட்டர் பேனல் டைப்பை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சிலதோட கலர் சூப்பரா இருக்கும், சிலதுல வந்து வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்கும், சிலது உங்களுக்கு சீப்பா கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் ஒன் ஃபார் யூ. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரீஃப்ரெஷ் ரேட். இந்த லேப்டாப்போட டிஸ்ப்ளே வந்து 60 ஹெர்ட்ஸ்ல ரீஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 60 டைம்ஸ் இது அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இந்த மானிட்டர் வந்து 240 ஹெர்ட்ஸ், which means ஒரு செகண்டுக்கு 240 டைம் இது அப்டேட் ஆயிட்டே இருக்கு. பட் நீங்க இந்த கேமரால பார்க்குற வீடியோ வந்து 4K at 30 fps. அதனால உங்களுக்கு எதுவுமே டிஃபரன்ஸ் தெரியவே செய்யாது இந்த வீடியோல நீங்க பார்க்கறதுனால நான் சொல்றேன். ஸோ த திங் வந்து எப்படின்னா, இப்போ நீங்க ஜஸ்ட் லைக் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய அளவில் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் எதுவும் நீங்க பண்ண போறது இல்லைன்னா உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸே போதுங்கிற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க ஹை எண்ட்ல இந்த காம்படிட்டிவ் கேம்ஸ் விளையாடுறீங்க, நீங்க இந்த CSGO, Valorant இந்த மாதிரி பட்ட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இன்புட் லேக் கம்மியா இருக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏதாவது ஒரு பிளேயர் வந்துட்டானா ரொம்ப குயிக்கா உங்களுக்கு அவனோட கேரக்டர் வந்து ரீஃப்ரெஷ் ஆகணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஹை ரீஃப்ரெஷ் ரேட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 340 ஹெர்ட்ஸ் அதுக்கு மேலலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 540 ஹெர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், 360 ஹெர்ட்ஸ், 540 ஹெர்ட்ஸ்லாம். பட் திங் வந்து ஒரு பாயிண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது 60 ஹெர்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இது 120 ஹெர்ட்ஸ், இது 165 ஹெர்ட்ஸ், இது 144 ஹெர்ட்ஸ், அதுவும் 144 ஹெர்ட்ஸ், இது வந்து 240 ஹெர்ட்ஸ். சில பேருக்கு இந்த 240 ஹெர்ட்ஸுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த 144 ஹெர்ட்ஸுக்கும் பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு மட்டும்தான் இந்த 60 ஹெர்ட்ஸுக்கும் 240 ஹெர்ட்ஸுக்குமே என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி தெரியும். ஸோ இப்போ நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன்ல சில பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க, ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்களா? சேம் கான்செப்ட், சேம் விஷயங்கள் தான். பட் சில பேருக்கு அது யூஸ் ஆகும், சில பேருக்கு யூஸ் ஆகாது. நீங்க ஏதோ ஒரு மதர் போர்டு வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருப்பீங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம வாங்க போற மானிட்டர்லயும் அந்த போர்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லோ குவாலிட்டியில உள்ள இந்த மானிட்டர் பாருங்களேன், இதுல ஒரு VGA போர்ட் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த VGA போர்ட் நம்ம கிட்ட எங்க கிடையாதுன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டுல கிடையாது. அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டுல இருந்து இந்த மானிட்டருக்கு அவுட்புட் வேணும்னா நம்ம ஒரு அடாப்டர் எக்ஸ்ட்ராவா வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அடாப்டர்ஸ்ல சில சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது ஹை ரீஃப்ரெஷ் ரேட்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டான போர்ட்ஸ் நம்மளோட மானிட்டர்ல இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து வாங்கணும். கலர் அக்யூரசி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபேக்டர். இந்த மானிட்டர் 10 பிட் பேனல், இந்த மானிட்டர் வந்து 8 பிட் பேனல். அப்படின்னா சில டைம் நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருக்கீங்க, ஒரு போட்டோஷாப்ல ஏதோ ஒரு இமேஜை எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நீங்க பிரிண்ட் பண்ணும்போது அது வேற கலர்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்க ஒரு லோ குவாலிட்டி மானிட்டர் வச்சிருக்கீங்கிற மாதிரி அர்த்தம். இந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்க ஹை குவாலிட்டியா இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸை டார்கெட் பண்ணி சில கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில் வந்து சில மானிட்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மானிட்டர்ஸால நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மானிட்டர்ஸை விட அதிகமான கலர்ஸை அக்யூரேட்டாவையும் காட்ட முடியும். இந்த மானிட்டர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் இஷ்யூஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். மானிட்டர்ஸ் வாங்கும்போது நான் செக் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மானிட்டர்ல விசா மவுண்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பாக்குறது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என் பின்னாடி தான் ஆக்சுவலா இருக்கு. மல்டிபிள் மானிட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கரெக்டா டேபிள்ல ஸ்டாண்ட்ல வைக்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது கடுப்பா இருக்கும், கீழே உள்ள கேபிள்ஸ் அண்ட் கேபிள்ல ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறது. ஸோ மானிட்டர்ஸ்ல இந்த விசா மவுண்ட் இருந்துச்சுன்னா உங்களால அந்த மானிட்டரை தலைகீழா மாட்ட முடியும், இல்ல வெர்டிகலா வேணும்னா கூட வெர்டிகலா மாட்டிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட இந்த ஆப்ஷன் இல்லைன்னா யூ ஆர் அவுட் ஆஃப் லக். சில மானிட்டர்ஸ்ல மல்டிபிள் இன்புட் போர்ட்ஸ் இருக்கும். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரே நேரத்தில் 3 டிவைசஸ்ல நீங்க இதை கனெக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற பட்டனை வச்சு நீங்க ஸ்விட்ச் பண்ணி எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அவுட்புட் வரணுங்கிறத உங்களால மாத்திக்க முடியும். அட் த சேம் டைம் இதுல USB ஹப்புக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, which means கீபோர்ட் அண்ட் மவுஸை நீங்க இங்க இருந்தே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்க உங்களோட கம்ப்யூட்டர் கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சில மானிட்டர்ஸ்ல இன்புட்டா ஸ்பீக்கர்ஸ் கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சில இதுல வந்து ஹெட்ஃபோனுக்கும் அவுட் கொடுத்திருப்பாங்க. சில மானிட்டர்ஸ்ல இன்னொரு ஸ்டெப் மேல போய் இன்பில்டா அவங்க ஆப்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலி அது ஒரு ஸ்மார்ட் டிவி மாதிரியும். என்னதான் கம்ப்யூட்டரை ஹைடெக்கா நம்ம பில்ட் பண்ணாலும் அந்த கம்ப்யூட்டர் கூட நம்ம எதை வச்சு இன்டராக்ட் பண்ண போறோம்னா இந்த கீபோர்ட் அண்ட் மவுஸ் கூட வச்சுதான். சில பேருக்கு இந்த லேப்டாப்ல இருக்கிற அந்த கீபோர்ட்ஸ் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா இதை ஈஸியா டைப் பண்ணிடலாம், ஹைட் அந்த அளவுக்கு கிடையாதுங்கிற மாதிரி. இன்னும் சில பேருக்கு இதை டைப் பண்ண எனக்கு அந்த ஃபீலே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
personal preference, but we have options to choose from. For example, in the 500 rupees keyboard, 2500, 4000, 6500, 10500, etc., etc., etc. இந்த ஒவ்வொரு கீபோர்டுக்கு பின்னாடி ஒரு பெக்யூலியரான ஒரு கதை இருக்குங்கிற மாதிரி இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது வந்து ஒரு மெம்பரேன் கீபோர்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெம்பரேன் கீபோர்ட்னா அந்த பழைய பட்டன் ஃபோன்ஸ் பார்த்துருப்பீங்களா, அந்த பட்டன் ஃபோன்ஸ் மாதிரி உள்ள ஃபுல்லா ஒரு சிங்கிள் ரப்பர் மெம்பரேன் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கீ ஒர்க் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெம்பரேனை நீங்க மொத்தமா மாற்றணும், இல்லைன்னா மொத்தமா கீபோர்டே மாற்றணுங்கிற மாதிரி இருக்கும். இதை சால்வ் பண்றதுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுல இருக்க எல்லாமே மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் தான். இந்த மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ்ல உள்ள அட்வான்டேஜ் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுவிட்சுக்கு கீழேயும் ஒரு மெக்கானிக்கல் சுவிட்ச் இருக்கும். ஸோ இந்த சுவிட்சில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா சோல்டரிங் யூஸ் பண்ணி நீங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு சுவிட்சை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் சுவிட்சஸ்க்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சில சுவிட்சஸ் வந்து பிரஸ் பண்ண சவுண்டா கேட்குங்கிற மாதிரி இருக்கும். சில சுவிட்சஸ் பிரஸ் பண்ண சவுண்டே கேட்காதுங்கிற மாதிரி இருக்கும். சில சுவிட்சை பிரஸ் பண்ணா ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்கும். சில சுவிட்சஸ் வந்து ரொம்பவே ஃபிளாட்டா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து உங்களால என்ன பண்ணிக்க முடியும்னா இந்த கீபோர்ட்ஸை சூஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் சில கீபோர்ட்ஸ்ல வந்து நீங்க மொத்தமா சோல்டரிங்லாம் பண்ணாம அந்த கீ கேப்ஸை உருவுற மாதிரியே உங்களால அந்த கீஸையும் உருவி சேஞ்ச் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. So we have a lot of options to choose from, but the thing is சில கீபோர்ட்ஸை உங்களால வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ண முடியும். என்கிட்ட இருக்கிறதுலயே எனக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற கீபோர்டு நான் கிட்டத்தட்ட இந்த கீபோர்டு தான் சொல்லுவேன். இந்த கீபோர்டில் உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த பட்டன், ஐ மீன் இது பட்டன் கிடையாது, இந்த ஸ்க்ரோல் வீலை வச்சு உங்களால் வால்யூமை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த கம்ப்யூட்டரில் நான் ஸ்க்ரோல் வீலை யூஸ் பண்ணும்போது அந்த வால்யூம் கண்ட்ரோல் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் இந்த கீபோர்ட்லேயே உங்களால் யூஎஸ்பி டிவைஸை கனெக்ட் பண்ண முடியும். இதை யூஎஸ்பி வழியாக இந்த கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு கூட ஒரு டாங்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டாங்கிள் ஆக்சுவலாக இந்த மானிட்டருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ராஸ்பெரி பையில் இதில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு தேவைப்படும் போது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்னால் ஸ்விட்ச் பண்ணி அந்த ராஸ்பெரி பை கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும் ஒயர்ஸ் இல்லாமல். அட் த சேம் டைம் ஒரு குட்டியாக ஒரு டிஸ்பிளேயும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வால்யூம், கம்ப்யூட்டர் வால்யூம் என்ன இதில் இருக்குது, எந்த டிவைஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது காட்டியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற யூஎஸ்பி கனெக்ஷன் 1, அதுக்கப்புறம் நம்ம அந்த டாங்கிள் கூட கனெக்ட் பண்ணியிருக்க ஆப்ஷன் 2, இன்னும் 3 ப்ளூடூத் டிவைசஸ் கூட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால இப்போதைக்குலாம் நான் இந்த ஒயர்டு கீபோர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது, ஒயர்லெஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில கேசஸில் இந்த கீபோர்டு தான் நாங்கள் என்ன பண்ணணும், அப்படியே தூக்கிட்டு போய் இந்த ரூமில் நீங்கள் பார்க்கும்போது இதில் ஒரு டிவி இருக்கும்ல, இந்த டிவிக்கு பின்னாடி ஆக்சுவலாக ஒரு CPU வச்சிருப்போம். இப்போ அந்த CPU அந்த ரூமில் இருக்கு. இந்த பெட்ல இருந்து தான் மல்லாக்கப்படுத்திட்டு நம்ம இந்த பிசியும் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒயர்லெஸ் கீபோர்ட் சில பேருக்கு யூஸ் ஆகும், சில பேருக்கு யூஸ் ஆகாது. பட் எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் இதை நான் நிறைய டிவைசஸ்ல கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த கீபோர்டுமே இந்த கம்ப்யூட்டர் கூட எப்பவுமே கனெக்ட் ஆயிருக்கும், இந்த லேப் கூட எப்பவுமே கனெக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். அண்ட் அகைன் அந்த இந்த CPU கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக ஃபியூ பட்டன் காம்பினேஷன்ஸ் வச்சு ஸ்விட்ச் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி டிபெண்ட்ஸ் அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதில் RGB லைட்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து. இதில் நிறைய RGB எஃபெக்ட்ஸும் இருக்கும். பட் அகைன் RGB நாட் எவ்ரி ஒன்ஸ் சாய்ஸ். மவுஸ்லையும் சூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நிறைய பேர் ஏமாந்து போகிறது என்னன்னா, சில மவுசஸில் வந்து கிட்டத்தட்ட 20000 DPI அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கிற மாதிரி போட்டிருக்கோம். என்னோட எல்லா மவுஸுமே கிட்டத்தட்ட நான் 400 DPI தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ 500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மவுஸ் வாங்குறீங்கன்னா கூட அதில் 400 DPI ஆப்ஷன் இருக்கும். இட்ஸ் லைக் ஹையர் நம்பர் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கிடையவே செய்யாது. நிறைய பேர் இதில் ஏமாந்துடுறாங்க. ஸோ த திங் என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் டிபிஐயை அதிகமாக வைக்கிறீங்கிறத பொறுத்து உங்களோட மவுஸோட சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் 20,000 வைக்கும்போது லைட்டை இப்படி தள்ளினாலே அந்த மானிட்டரை விட்டு அது வெளியில் போயிடுங்கிற மாதிரி இருக்கும். ஈவன் தோ இவ்வளோ மானிட்டர்ஸ் நான் வச்சிருந்தாலும் என்னோட ஃபேவரட் வந்து 400 DPI. நான் Fortnite கூட இந்த DPIயில் தான் விளையாடிட்டு இருப்பேன். சரி, வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஸ்ட்லி மவுசஸ் இருக்கிறதுக்கு விஷயங்கள் என்னன்னா, ஹையர் மவுசஸில் அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான மவுசஸில் இருக்கிற சென்சார்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பீடை ட்ராக் பண்ணாலும் அதால் ட்ராக் பண்ண முடியும். இந்த 500 மவுசஸ் ஒரு ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்கன்னா உங்களால் அதை ட்ராக் பண்ண முடியாது. இன்னும் சில மவுசஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஜிடெக்ஸோட G502 இருக்குல்ல, இதில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வெயிட் வேணும்னு ஆட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் சில மவுசஸில் நீங்கள் அதை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மவுஸ் இந்த மாதிரி கிரிப் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துட்டு இருக்கும். என்னோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸ் படி நான் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி கிளா மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஹைப்ரிட் grip வச்சிருப்பேன். ஸோ எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்ம் ஃபேக்டராக இருந்துட்டு இருந்துச்சு. பட் அகெயின் இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த வைப்பருக்கு மாறி இருக்கேன். இந்த வைப்பர் வந்து ஒரு ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட் ஹேண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்ட்லி மவுசஸில் இருக்கிற அட்வான்டேஜஸில் ஒன்று டிபிஐயை நீங்கள் இன் கேமில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நீங்கள் விளையாடிட்டே இருக்கும்போது தேவைப்படும் போது டிபிஐ கூட்டணும்னாலோ குறைக்கணும்னாலோ அவங்களோட யூட்டிலிட்டிஸை வச்சு மாற்றிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அகெயின் இந்த 502ல எக்கச்சக்கமான பட்டன்ஸ் இருக்குது. ஸ்க்ரோல் வீல் அப் டவுனு, ஒரு பட்டன்
பட்டனை எடுத்து விட்டீங்க இன்ஃபைனைட் ஸ்க்ரோல் வீல். அதுக்கப்புறம் நான் இதை வச்சு தான் ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு ஒரு கான்ஃபிக் பண்ணி வச்சிருப்பேன். என்னால் எங்கே தேவைப்படுதோ என்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் லைக் the possibilities are endless. உங்களால் மேக்ரோ கான்ஃபிகர் பண்ண முடியும். நான் இன்ஃபேக்ட் அந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் கூட இந்த கான்ஃபிகில் தான் வச்சிருப்பேன். இப்படி எனக்கு ஸ்விட்ச் பண்ணால் ஒரு விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணியிருக்கிறதுனால அது ஒர்க் ஆகல. ஸோ அகைன் காஸ்ட்லி மவுசஸ் வாங்கும்போது அதோட சென்சார்ஸ் நல்லா இருக்கும், அதோட ட்ராக்கிங் நல்லா இருந்துட்டு இருக்கும், எந்த மெட்டீரியல்ஸில் வேணால் கூட அதை ட்ராக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும். இன்னும் இந்த இன்ஃபைனைட் ஸ்க்ரோல் வீல் அண்ட் மற்ற சப்போர்ட்ஸ்லாம் ஆப்ஷனல், டிபெண்டிங் அப்போ நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. இந்த வைப்பர் மவுஸை பொறுத்த வரைக்கும் இது 8000 போலிங் ரேட் சப்போர்ட் பண்ணும், விச் மீன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் இன்புட் லேக் இல்லாமல் விளையாடுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இட் டேக்ஸ் அ டோல் ஆன் யுவர் CPU அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னும் சில மவுசஸ் என்கிட்ட இருக்குல்ல, இதெல்லாம் ஒயர்லெஸ் மவுஸ், ஜஸ்ட் பேசிக்காக எனக்கு மவுஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இதை தான் நம்ம அந்த ரூமில் அந்த கம்ப்யூட்டர் கூட அந்த டிவி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது லேப்டாப்காக வச்சிருக்கேன். இதெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அக்கேஷனலாக இது 402 ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துருந்தா இப்போ ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்திருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் Corsair M65 RGB நினைக்கிறேன், Pro RGB Elite. ஸோ மவுசஸ்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த DPI ஹையர் DPI தான் வேணுங்கிற மாதிரி பார்த்து வாங்காதீங்க. இட்ஸ் நாட் ஒர்த் இட். கேபினெட் ஆர் கேஸோட பர்பஸ் என்னன்னா நம்மளோட மதர் போர்ட், CPU, கிராஃபிக்ஸ் கார்டு அண்ட் மற்ற காம்போனன்ட்ஸை புயல், வெயில் போன்ற விஷயத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்கும் ப்ராப்பரான ஏர் சப்ளை கொடுக்கறது தான் இதோட யூஸ் கேஸ். இது நிறைய சைஸஸில் நம்மளால் வாங்க முடியும், நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸில் வாங்க முடியும். பட் பர்பஸ் என்னங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேன். கொஞ்சம் டீசெண்டான கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு? PSU வைக்கிறதுக்கு தனியாக ஒரு கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. பின் சைடு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட்டுக்கு கீழே இந்த ஹார்ட் டிஸ்க் வைக்கிறதுக்கு ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேன்ஸ் அவங்களே அட்டாச் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் கூடவே இந்த ஃபேன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஃபேன்ஸ் வந்து RGB ஃபேன்ஸ், ARGB ஃபேன்ஸ் கிடையாது. RGBனா ரெட்டு, கிரீன், ப்ளூ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். விச் மீன்ஸ் அந்த 3 கலர் லைட் எரியும், நம்மளால் இந்த கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ARGBன்னு ஒன்று இருக்குது, அதாவது அட்ரஸபிள் RGB. அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா இந்த மதர் போர்டில் லைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுல்ல, எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த கலரில் வேணாலும் என்னால் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இருக்க லைட்ஸையோ இல்லை ரேமில் இருக்க லைட்ஸையோ இல்லை இந்த கேஸ் ஃபேன்ஸ்லேருந்து எங்கே இருக்க லைட்ஸையோ என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அட்ரஸபிள் RGB. இப்போது சில பிராண்ட்ஸில் ஒரு ஃப்ராட் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ARGBன்னு போட்டிருப்பாங்க. அந்த ARGBயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் ஆட்டோ RGBன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக RGB எரியுமா, நம்மளால கலர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அவங்க ARGBன்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமாக மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமாந்துடாதீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில கேசஸில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. எப்படி இந்த ஃப்ரண்ட் பேனல் இந்த பவர் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்களோ லைட்டுக்குன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீ அந்த லைட்டை ப்ரெஸ் பண்ணால் வேற வேற கலர்ஸில் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருக்கும். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களோட கேஸில் இருக்கிற ஃபேன்ஸ் இருக்க ஃபேன்ஸ் வந்து அட்ரஸபிள் RGB ஃபேன்ஸாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மதர் போர்ட்லையும் ARGBக்கு ஹெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பேனல் கனெக்டர்ஸ்னு சொல்லி அந்த PC வீடியோஸ்ல நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி கனெக்டர்ஸ் இருக்குன்னா உங்களால் அந்த கலர்ஸை மதர் போர்டில் இருந்து, விச் மீன்ஸ் இன் தியரி உங்களால் அந்த விண்டோஸ்குள்ளே இருந்து யூட்டிலிட்டியை வச்சு கலர்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கு உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெக்யூலரான விஷயம். ரெண்டாவது விஷயம், கேபினெட்டோட அந்த கிளாஸ். எங்களுக்கு இப்போ நான் கிளாஸ் எடுத்து மாட்டினேன்னா இந்த கேமராவால் ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் இதில் ஒரு டெம்பர் கிளாஸ் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டீசெண்டான கேஸ் வாங்கிங்கிறத பொறுத்து அந்த கேஸ் வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்டான கிளாஸில் பண்ணியிருக்கலாம், இல்லை சும்மா ஒரு பிளாஸ்டிக்கில் கூட பண்ணியிருக்கலாம். எங்கிட்ட 2 எக்ஸ்பீரியன்ஸுமே என்கிட்ட இருக்குங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே நம்ம வந்து இந்த கேஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு பின்னாடி ஒரு கேஸ் வச்சிருக்கு, எதுக்குன்னே தெரியாமல் ஒரு கேஸ் இருந்துட்டு இருக்குல்ல, இது ஒரு மொக்கையான ஒரு கேஸ், ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். பட் இந்த கேஸில் இருக்கிற அந்த இங்கே ஒரு இது பார்க்குறீங்கல்ல, ஒரு பேனலே எல்லாம் இருந்துட்டு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறீங்களா, இங்கே இருந்த அந்த கிளாஸ் என்ன ஆச்சுன்னா இந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. ஸோ எங்களால் இது கிஃப்ட் பண்ண முடியாமல் நான் அவனுக்கு வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். ஸோ சிலர் வந்து என்னன்னா லோ குவாலிட்டியில் கிளாஸஸும் போட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி ஃபைன். அப்படியே பின்னாடி ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இருக்கிற அந்த கேஸ் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணோன்னா கொஞ்சம் டீசெண்டான மதர் போர்ட்ஸில் கேசஸில் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க இடம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடம் இருக்கும். உள்ள உங்களுக்கு கேபிள்ஸே தெரியாமல் பின்னாடி கேபிள்ஸை ரவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சின்னதாக பொடிசான கேஸ் வாங்குறீங்கன்னா இந்த கேப் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களால் அந்தளவுக்கு டீசெண்டாக கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. வீடியோ செட் பண்ணியாச்சு, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் ஆடியோ செட் பண்ணணும்ல. சில மானிட்டர்ஸில் இன்பில்ட்டாகவே நம்மக்கிட்ட ஆடியோ இருக்கும், பட் அந்த ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ ஆப்ஷனலாக உங்களோட மதர் போர்டில் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குன்னா ப்ளூடூத் ஆடியோ டிவைசஸான எந்த ப்ளூடூத் டிவைசஸையும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சம்திங் லைக் திஸ். இல்லைனா உங்களுக்கு இந்த
எக்கோ டாட் 2 மாதிரி ஏதாவது ஆடியோ டிவைசஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது பேஸ் சவுண்ட் ஏதாச்சும் கேட்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கிற அந்த 2.1 ஸ்பீக்கர்ஸ் மாதிரி ஏதாச்சும் கனெக்ட் பண்ணிக்கலாம். 5.1 ஸ்பீக்கர் வந்து அந்த ரூமில் இருக்குது. ஸோ ஐ கான் டெமான்ஸ்ட்ரேட் தட் ரைட் நவ். சரி, ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸே உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா அந்த IEMனு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸை உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீடியோ கேம் விளையாடுறவராக இருந்துச்சுன்னா என்ன டைப்பில் வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஹெட்ஃபோன்ஸை வாங்கி கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது 7.1 போட்டிருக்காங்க, பட் இதோட சவுண்டு நல்லாயிருக்கும், சவுண்ட் வால்யூம் கேவலமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வெயிட் ரொம்ப கேவலமாக இருக்கும், அட் த சேம் டைம் ஆடியோ அண்ட் மியூசிக் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பட் அதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைசஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஆடியோ டிவைஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அப் டு யூ. அண்ட் அகைன் லைக் எப்பவுமே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் எனக்கு ஆடியோ டிவைஸ் தேவைப்படுங்கிற மாதிரி கிடையாது. நான் சைக்கிள் ஓட்டும்போது கூட எனக்கு ஆடியோ தேவைப்படும். ஸோ யூஸ்வலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு இருப்பேன் என்னோட சைக்கிளில், எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பேன். ஸோ திஸ் ஆல்சோ ஹேஸ் அது என்ன சப்வூஃபர் இருக்கு. ஸோ கொஞ்சம் பேஸ் கிடைக்கும், மியூசிக் கேட்க முடியும். த பாயிண்ட் இஸ், இவ்வளோ ஆடியோ டிவைசஸ் இருந்தாலும் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரே இதை எல்லா பர்பஸுக்கும் சர்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே செய்யாது. இந்த ரூமில் இருந்துட்டு இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபபிள் இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி மியூசிக் கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் கேம் விளையாடும் போது இந்த ஹெட்ஃபோன் இல்லைனா இந்த ஹெட்ஃபோன் கேட்டுட்டு இருப்பேங்கிற மாதிரி இருக்கும். இதுவே அந்த ரூமில் போய் டிவி பார்த்துட்டு இருக்குன்னா இட் ப்ராபபிளி இதை வச்சோ இல்லை அந்த ரூமில் இருக்க 5.1 வச்சோ நாங்கள் ஆடியோ கேட்டுட்டு இருப்போங்கிற மாதிரி இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த விஷயத்துக்கு இது ஒர்க் ஆகல, இந்த விஷயத்துக்கு இல்லைங்கிற மாதிரி பேசாமல் மல்டிபிள் யூசஸ் கேசஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு டிவைஸஸை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபைனலாக கேபிள் மேனேஜ்மெண்ட். இந்த கேபிள்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ்க்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்காது, பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துட்டு இருக்கும். ஒரு டீசெண்டான கேஸ் வாங்கியிருக்கீங்கன்னா பின்னாடி கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேவையில்லாத கேபிள்ஸ்லாம் உங்களுக்கு வராது. அண்ட் பிஎஸ்சியில் இருந்து கிராஃபிக்ஸ் கார்டுக்கு வர கேபிள்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு RGBல கூட கிடைக்கிறதுக்கு இருக்கு. கேபிள் டைப்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜிப் டைப்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் இன்னும் டீசெண்டாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். நார்மலாக நம்ம மானிட்டர்ஸ் வாங்கும் போதோ இல்லை கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் வாங்கும் போதோ உங்களுக்கு கூடவே கொடுக்குற அந்த அவுட்புட் கேபிள்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் எங்கே மானிட்டர் வைக்கிங்கிறத பொறுத்து எட்டுங்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ அமேசானில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேபிள்ஸ் வாங்குறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஐ ஹாவ் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி. சில கேபிள்ஸ்லாம் 1500 rupees ஆகும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் வரதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பொறுத்து ஜிப் டைஸ், கேபிள் டைஸ் அண்ட் லாங் கேபிள்ஸ் வச்சு உங்களால் இந்த கேபிள் ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டேபிள் இருக்குல்ல, இது எங்களோட வெர்ஷன் 3ன்னு நினைக்கிறேன். வெர்ஷன் 4ல் நாங்கள் பின்னாடி இருக்கிற கேபிள்ஸ்லாம் தெரியாமல் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களால் கேபிள்ஸை பர்ஃபெக்டாக ஹைட் பண்ணிக்க முடியும். வித் தட் பீயிங் செட், இன்னைக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியல. நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம், பட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. பட் ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். நீங்கள் ஃபீட்பேக்ஸ் எப்பவுமே எங்களுக்கு கொடுக்கலாம். பட் சில பேர் வந்து டிமாண்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கலர் கரெக்ட் பண்ணாதான் சேனலோட வீடியோ பார்ப்பேங்கிற மாதிரிலாம் சில பேர் நியாயம் இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. ஐ நோ எங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ண தெரியாதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபிக்ஸ் பண்ணுவோம், பட் இட் வில் definitely take some time. பட் குவாலிட்டியாக இந்த கண்டென்ட்டில் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத எங்களால் கேரண்டியாக சொல்ல முடியும். வித் தட் பீயிங் செட், நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from iThamilan. Have fun, take care, bye. Good afternoon.